வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வளமுள்ள வலுவான சந்ததியினால் மாத்திரமே தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. கிளிநொச்சியில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தின் மீது தாக்குதல். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக கொழும்பு வர்த்தகர்களின் சங்கம் குற்றச்சாட்டு. உள்நாட்டுச் செய்திகள். கிளிநொச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கட்சி கூட்டத்தின் மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் இந்த கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதன்போது பேரணியாக வந்த சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு காலையில 10 மணிக்கு நாங்கள் இங்க ஸ்ரீதரன் எம்பி ஆசஸ்தலத்துல உள்ளுக்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடல் போட்டு நாங்கள் வளவுக்குள்ள வச்சு கொண்டு நாங்கள் எங்களை வரல கருத்து பரிமாறிக்கொண்டு நாங்கள் பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு ஒரு 100 பேர் வரையில எங்களுக்கு உள்ளுக்கு 100 பேர் இருந்தது. வெளியில வந்திருந்து வெளியில போலீஸ் நிக்குது. உள்ளுக்கு எங்களுக்கு 3 போலீஸ் யூனிஃபார்ம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்கு அவங்களெல்லாம் வந்து சத்தம் போட்டு எங்களுக்கு கல்லெறிஞ்சு கேட்டை உடைச்சு உள்ளுக்கு வர தெரிஞ்சு கொண்டு கேட்க இங்க இருந்த ஆக்களும் தங்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னுக்கு போனது. ஏன்னா அவங்க கல்லை வந்து காயப்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு அத்தனை பாதுகாப்பு உத்தியோகங்களும் பார்த்து கொண்டு ஒரு ஆள் இருந்தாலும் துவக்கால சுட்டு இருந்தால் மேல சுட்டு இருந்தா கூட ஓடி இருப்பாங்க. அது கூட அதை செய்யல. அப்ப இதுல வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல் நடக்கல இந்த காவல்துறையினர் பார்த்து கொண்டு இருந்தவர்கள். இவ்வாறு சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பொருட்டு சில போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற இருவர் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி அலுவலகம் தாக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் வடமாகாண தேர்தல் என்று பரவலாக பேசுகின்ற ஒரு சூழலும் வந்திருக்கின்றது. ஆகவே அங்கு சாதாரணமான சூழ்நிலையில் மக்களை சந்திக்க முடியுமா, பேச முடியுமா போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று நாங்கள் மனித உரிமை மீறல், ஜனநாயகம் போன்ற விஷயங்களை பேசுகின்றோம். பல பேர் சொல்லுகின்றார்கள் வடக்கு மாகாணத்தில் ஜனநாயகம் திரும்பிவிட்டது, எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கின்றது என்று. எவ்வளவு தூரம் ஒரு அராஜகத்தனமான நிலை இருக்கின்றது என்பதற்கு இன்றைய தாக்குதல் என்னும் ஒரு சான்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இலங்கை இன்றைக்கு உலகத்தால் கவனிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. சர்வதேச நிகழ்ச்சி நிரலில் இலங்கை ஒரு முக்கிய ஒரு நாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே துணிஞ்சு இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அலுவலகத்தை தாக்கினதோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் பத்திரிகையாளர் மாநாட கூடியோ இல்லாட்டி வேறு வேறு தரப்புகள் வேறு வேறு தங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த விஷயங்களை கண்டித்து கொண்டு இருக்கிறதுல நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரயோசனம் வரப்போறது இல்லை. ஆனால் அதுக்கு அப்பால் போய் நடக்கிற விஷயங்கள் இப்படித்தான் நடக்குதுன்றது நாங்கள் நன்றாக அறிஞ்சு இப்படிப்பட்ட அநியாயங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு வழிவகுக்க வேண்டும் என்றதுதான் நம்முடைய கட்சியுடைய நிலைப்பாடு. செய்திகள் தொடர்கின்றன. வளமுள்ள வலுவான சிறந்த சந்ததியினால் மாத்திரமே தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மாத்தரை கொடகம பகுதியில் கொரியா இலங்கை நட்புறவு வைத்தியசாலையை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த வைத்தியசாலையின் நிர்மாண பணிகளுக்காக 127 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தின் முதல் விளையாட்டு மருத்துவ பிரிவும் இந்த வைத்தியசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அவசர சிகிச்சை பிரிவு, தாய் சேய் நலன் பிரிவு ஆகியவற்றையும் ஜனாதிபதி கண்காணித்தார். මුළු ලංකාව පුරාම ඒ නිදහස් සෞඛ්‍ය සේවය ගොඩනගන්න
இலங்கையில் இலவச சுகாதார சேவையை கட்டியெழுப்பதற்கு கடந்த காலங்களில் நாம் பாரிய நிதியை செலவிட்டுள்ளோம். வளமுள்ள நோயற்ற பரம்பரையினர் நமது நாட்டில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே நாம் அதனை செய்கிறோம். நோயற்ற வலுவான சந்ததியினாலேயே தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் என நாம் நம்புகிறோம். அந்த செயற்பாட்டிற்காக நீங்களும் எம்முடன் அணிதிரளுங்கள். இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதாரம் என்பவற்றை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவர் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்கும் வைபவம் கொழும்பு நவரங்கஹல அரங்கில் இன்று மாலை நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச முன்னிலையில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவர் சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வருகை தந்திருந்தனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் தாம் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குவதாக கொழும்பு வர்த்தகர்களின் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் தலைவர் கே பழனியாண்டி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இதனை பாருங்கள், இவ்வளவுக்கு விற்பனை செய்துள்ளார்கள் என்று கூறுகின்றனர். 1 லட்சம் 2 லட்சம் அபராதம் செலுத்துமாறு கூறுகின்றனர். நாங்கள் ஏன் அபராதம் செலுத்த வேண்டும்? அவற்றை நிறுத்த வேண்டுமாயின் சுகாதார பரிசோதகருக்கும் அதிகார சபை உத்தியோகத்தர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டும். 2 லட்சம் அபராதம் செலுத்துவதை விட 1 லட்சம் வழங்கினால் போதாதா என்று கேட்கின்றனர். உண்மையில் அதிகமாக எடுக்கின்றனர். அவர்களுக்கு புதிதாக வெள்ளை நிற வேன் வழங்கியுள்ளனர். அதனை கண்டால் மக்கள் பயப்படுகின்றனர். நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். வெள்ளை வேனை காணும் போது உரிமையாளர் உள்ளே சென்று விடுவார். அவர்கள் வருகின்றனர். அவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று கூறுவார். இங்கு 2இல் 1 இடம்பெற வேண்டும். இந்த சிக்கலை நிவர்த்தி செய்து தருமாறு நாம் உரிய அதிகாரிகளிடமும் அரசாங்கத்திடமும் வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போது புது வருட கொண்டாட்டங்கள் இடம்பெற உள்ள நிலையில் இந்த அதிகாரிகளை குறித்த பகுதிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவர்கள் கடைக்குள் நுழைந்து கொண்டால் வெளியே செல்வதில்லை. சில்லறை வியாபாரிகள் பொருட்களை கொள்வனவு செய்ய வந்தால் அவர்களுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. வியாபாரத்துக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஈழம் கொள்கையை கருத்தில் கொண்டு செயற்படும் சர்வதேச புலம்பெயர் தமிழர்களினால் இலங்கை தொடர்ந்தும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளதாக இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மக்களவை தொலைக்காட்சிக்கு வழங்கிய சேவையில் அவர் இதனை கூறினார். We suffer from the global Tamil diaspora campaigners. தமிழீழ கொள்கைக்காக தொடர்ந்தும் செயற்படும் புலம்பெயர் தமிழர்களால் நாம் தொடர்ந்தும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளோம். அவர்களின் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நமது நாட்டில் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு சம உரிமை வழங்கி சமத்துவமாக வாழும் உரிமைக்கு புலம்பெயர் தமிழர்களை உள்வாங்க வேண்டும். இதுவே எமது கருத்தாகும். தமிழகத்தில் உள்ள நண்பர்கள், விசேடமாக முன்னணி அரசியல்வாதிகள் எமது நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு எமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும், நாட்டின் அபிவிருத்திக்கும் இனங்களிடையே புரிந்துணர்வை ஏற்படுத்தல் உள்ளிட்ட அடிப்படை விடயங்களுக்கு தீர்வினை வழங்க இடமளிக்க வேண்டும். இலங்கைக்கு பொருத்தமான உரிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்வதே எமது தேவையாகும். இதன் மூலம் மாகாணங்களுக்கான அதிகாரங்களை வழங்க முடிவதோடு நாட்டுக்கு போதுமான அதிகார பகிர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக அமையும். இதேவேளை சென்னையில் உள்ள இலங்கை நிறுவனங்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கைக்கு எதிராக தொடரும் ஆர்ப்பாட்டங்களே அதற்கு காரணம் என சென்னையில் உள்ள இலங்கைக்கான பதில் பிரதி உயர்ஸ்தானிகர் அமீர் அஜ்வாட் குறிப்பிட்டார். அங்குள்ள நிலைமையை நாம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறோம். எதிர்வரும் சில தினங்களில் இந்த நிலைமை தனியும் என நாம் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்தும் தற்போது பதற்ற சூழல் காணப்படுவதால் தமிழகத்துக்கான பயணங்களை தவிர்த்துக் கொள்வதே சிறந்தது என நான் நினைக்கிறேன். தமிழக போலீசார் நமக்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்குகின்றனர். நாம் ஏனைய நிறுவனங்களுக்கும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்குமான பாதுகாப்பை அதிகரித்துள்ளோம். எமது அலுவலகத்தில் 20 இலங்கையர்கள் தற்போது உள்ளனர். எமது பாதுகாப்பு தொடர்பில் தொடர்ந்தும் போலீசார் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர்.
வருகின்றன. இந்திய கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றான ஹோலி பண்டிகை கல்கிச கடற்கரையில் இன்று நடைபெற்றது. இந்த ஹோலி பண்டிகை நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தாவின் தலைமையில் நடைபெற்றது. இலங்கையில் உள்ள இந்திய மக்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய கலாச்சார நடனங்கள் இந்த நிகழ்வை அலங்கரித்ததோடு இந்திய உணவுகளும் பரிமாறப்பட்டமை விசேட அம்சமாகும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. அபிவிருத்தி என்ற பெயரில் பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதும் அவை இடைநடுவில் கைவிடப்படுவதும் எமது நாட்டில் புதிதாய் இடம்பெறுபவை அல்ல. இதற்கு இரக்காமம் எம்டி வீதியும் ஒரு சிறந்த உதாரணமாகும். ஏடி பிரதான வீதி இரக்காமம் பிரதேச சபைக்குட்பட்ட வீதியாகும். கடந்த வருடம் மார்ச் மாதம் இந்த வீதியின் நிர்மாண பணிகள் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டன. 3 மாத காலத்திற்குள் இதன் பணிகளை நிறைவு செய்வதாக அறிவித்த போதிலும் அது இதுவரை முற்று பெறவில்லை. இதனை இந்த வீதியின் தற்போதைய நிலை எடுத்துணர்த்துகிறது. மும்முரமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீதி நிர்மாண பணிகள் சுமார் 1.5 கிலோமீட்டருடன் முற்று பெற்று இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. பெரிய இன்ஜினியர் ஆட்கள் வந்தாங்க, வந்து பார்த்து படிக்கிறாங்க. சுலோபாயி கொங்கிட்ட போடுவோம், கான் கட்டுறல கான் ஒதுக்கிய காசு எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதே டைம்ல அந்த கல்லு மலை இடத்துல இருந்து அந்த கல்லு மலை அகத்து சொன்னதுக்கு பிரதேச சபையால சல்லி காசு இல்லைன்னு சொன்னாங்க. வேற இதுண்ட கல்ல குறை கல்ல மாதிரி அவடத்த கொஞ்சம் கொங்கிருட்ட போட்டு இவடத்த கொஞ்சம் கொங்கிருட்ட போட்டு அரை மாட்டில சும்மா கடை இப்படி பள்ளவும் போட்டு மனுஷனுக்கு எத்தனை வருஷம் கூட இந்த ரோட்டு இப்படி கடை கழிஞ்சு ஒரு தரம் என்னன்னு கேட்கல இல்ல பிரதேசவையோ இல்ல ஒரு 6 மந்தி என்ன விட முடியும் ஒருத்தருங்க இணக்கக்கூடியது. இங்கு உரிய வடிகான் கட்டமைப்புகள் இல்லாமையினால் மழை காலங்களில் வெள்ளம் வீதியில் தேங்கி நிற்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மண்ணு கல்லு முழுதையும் எடுத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கடையில நாங்க இங்க தாண்டு கரையிறோம். அப்ப நாங்க அரசாங்கத்து புள்ள இல்லையா? அப்ப எங்களுக்கு அந்த ரோடு எங்களுக்கு தேவை இல்லையா? பொதுமக்களின் பணத்தில் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான வேலை திட்டங்கள் இடைநடுவில் கைவிடப்பட்டால் அதன் பொறுப்பை யார் ஏற்பது? தாம் வழங்கிய உறுதிமொழிகளை நினைவு கூர்ந்து ஏடி பிரதான வீதியை புனரமைப்பதற்கு அதிகாரிகள் இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது. நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி. நாட்டுக்கு பொருத்தமற்ற வெளிநாட்டு கொள்கையினால் நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கட்டுவன பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது நாடு பாரிய அளவில் சர்வதேச எதிர்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளது. மேடைகளில் பெருமை பேசுகின்ற அரசியல்வாதிகள் இங்குள்ளனர். அவ்வாறு செய்கின்ற அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் காலின் கீழ் நமது நாட்டை மண்டியிட செய்துள்ளனர். இங்கு என்ன நேர்ந்துள்ளது? எல்டிடியினரை தோற்கடித்தோம். எல்டிடிக்கு எதிராக பேசிய ஜெயலலிதா இன்று எமது நாட்டிற்கு எதிராக உள்ளார். நமது நாட்டின் வெளிநாட்டு கொள்கையே இதற்கான காரணமாகும். கட்டுவன பகுதியில் உள்ள 142 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் ஜனசுய சிறுவர் கணக்கு புத்தகங்கள் வழங்கும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.